Hi everyone, I am Mrs. Ashwa Sajjad. On today's video, we are going to look into how we can speak fluent English at the market. ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு பர்ச்சேசிங்க்கு போகிறோம்னு சொன்னால் நம்ம அது ரிலேட்டடான ஒக்கேபியூலரி அண்ட் ஃப்ரேசஸை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஸோ நம்ம நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்களில் வந்து காமனாக we can consider the following things. ஒரு ப்ராடக்ட் எங்கேருந்து வருது, எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள விருப்பப்படுவோம். ஸோ நம்ம நார்மலாக பர்ச்சேசிங்க்கு போகும்போது நம்ம வந்து கேட்குற கொஷின்ஸை வந்து சிம்பிளாக கேட்கணும். அதாவது டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் சிம்பிள் ஒக்கேபியுலரியில் நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம கேட்குறவங்களுக்கும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற தன்மையில் இருக்கணும். ஸோ காமனாக எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சிம்பிளாக கொஷின்ஸை வச்சுக்கொள்ளணும். அண்ட் ஆல்சோ நம்ம கேள்வி ஒன்று கேட்கும்போது நம்ம அதை வந்து ஸ்லோ அண்ட் கிளியர்லி அவங்கக்கிட்ட கேட்கணும். ஸோ ஒக்கேபியுலரி என்று சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வேர்ட்ஸ் வந்து சாதாரணமாக ஃபுட் ரிலேட்டடான, அதாவது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் மற்ற குட்ஸ் லைக் மீட் அண்ட் ஃபிஷ், அப்புறம் கிரெயின் ஸ்டஃப், ரைஸ், டால், அந்த மாதிரி சாமான். அண்ட் தென் குவான்டிட்டி வைஸ் kilograms of rice, how many kilograms of rice, how many liters of milk, how many pieces, dozens, tubes, இந்த மாதிரி குவான்டிட்டி சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸில் வந்து நம்ம ஃபெமிலியராக இருக்கணும். அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட்லி யூ மஸ்ட் பி ஏபிள் டு ஆஸ்க் கொஷன்ஸ். ஹவு மச் இஸ் திஸ்? இஸ் இட் ஃப்ரெஷ்? கேன் ஐ see another one? Can you give me a kilo of rice? Can you give me an extra bag? Could you please check whether this item is available? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் நம்ம கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கணும். ஆல்சோ the common phrases which we can ask are, can I get? Can I get 2 kilograms of sugar? Do you have any alternative products? How much for this? இதுக்கு என்ன விலை? I'll take this one. நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். That looks good. அது நல்லா தான் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. So in order for us to speak fluently, right, we have to be very good in our language. So what can we do to do that? ஸோ இன் ஆர்டர் டு ஸ்பீக் ஃப்ளூவெண்ட்லி, நம்ம மார்க்கெட்டுக்கு போய் நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பர்ச்சேசிங் செய்யணுமா இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த மாதிரி ஒக்கேபியுலரி அண்ட் ஃப்ரேசஸோடு வெரி ஃபெமிலியராக இருக்கணும். அண்ட் நம்ம அந்த கொஷின்ஸ் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை இன்கொயர் பண்ணும்போது இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராடக்டை பற்றி நம்ம சொல்லும் போது நம்ம கான்ஃபிடெண்ட்டாக அவங்க கூட கதைக்கணும். ஸோ கிளியர் அண்ட் கான்ஷியஸாக நம்மளுக்கு தேவையானது இது தான்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும். So next time when you go to the market, please consider using these phrases and vocabulary. Thank you.